திமுக தமிழுக்கு என்ன செய்தது? செய்ததையெல்லாம் சொல்ல ஒரு புத்தகமே எழுதலாம். 1970ஆம் ஆண்டில் தமிழ்த்தாய் வாழ்த்தை உருவாக்கியது. தமிழ் மொழி ஆட்சி மொழி மற்றும் தமிழ் பண்பாட்டு துறைக்காக ஒரு தனி அமைச்சகத்தை உருவாக்கி அந்த துறை 13/5/1996 முதல் செயல்பட்டு வருகின்றது. 1974இல் அன்றைய கழக அரசில் செந்தமிழ் சொற் பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்ககம் நிறுவப்பட்டு மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்கள் அதன் முதல் இயக்குநராக நியமிக்கப்பட்டார். 1999 பிப்ரவரியில் உலக தமிழ் இணைய மாநாடு தமிழக அரசினால் நடத்தப்பட்டு கணினியின் விசைப்பலகை ஒரே சீராக்கப்பட்டதுடன் உலக தமிழ் இணைய பல்கலைக்கழகம் அமைக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஊர்திகளில் காணப்படும் பதிவெண் பலகைகளில் ஆங்கில எழுத்துக்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. தற்போது அவற்றை தமிழில் எழுதிக் கொள்ளவும் அனுமதி வழங்கப்பட்டு ஆணையிடப்பட்டது. ஆட்சி மொழி திட்ட விதிகளின்படி தலைமைச் செயலகத்தில் 65% தமிழ் தட்டச்சுகள் இருக்க வேண்டும். தென்னக மொழிகளையும் அவற்றிடையே உள்ள உறவுகளையும் ஊடாடி நிற்கும் பண்பாட்டு கூறுகளையும் உறுதி செய்யும் வகையில் குப்பம் என்னும் நகரில் திராவிட பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. 1972 முதல் புதுப்பிக்கப்படாத அகராதிகளில் துறையின் புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டு முதலில் 10 துறைகளுக்குரிய சிறப்பு சொல் துணை அகராதிகளை புதுப்பித்து வெளியிட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. தமிழக அரசு எடுத்த முயற்சியின் விளைவாக அனைத்து புகைவண்டிகளிலும் தமிழில் பெயர் பலகைகள் வைக்கப்பட்டன. கம்பன் விரைவு வண்டி, மலைக்கோட்டை விரைவு வண்டி, வேகத்தொடர் வண்டி முதலிய சொற்றொடர்களை புகைவண்டிகளில் இப்போது காணலாம். தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை ஒரு பாடமாக சொல்லித்தரும் மழலையர் தொடக்கநிலை பள்ளிகளுக்கே அரசின் ஏற்பு வழங்கப்படும் என்றும் தாய் தமிழ் தொடக்க பள்ளிகளுக்கு கட்டணங்களில் சலுகைகள் வழங்கப்படும் என்றும் 5ஆம் வகுப்பு வரை அனைத்து பாடங்களும் தமிழ் அல்லது தாய்மொழியிலேயே பயிற்றுவிக்கப்படும் என்றும் முதன்மை மொழியாக தமிழ் அல்லது தாய்மொழியே இருக்கும் என்றும் அரசு ஆணையிட்டது. தமிழுக்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் இன்னும் எண்ணிலடங்கா திட்டங்களை செய்தது திராவிட முன்னேற்ற கழகம்தான்.